நம்முடைய மைண்டை கர்த்தர் தான் இந்த கிருபையை தரணும். இன்னையோட ஒரு பொருத்தனை எடுங்க. யாரோ ஒருத்தரத்துல ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கர்த்தர் சொல்றாரு, மகளே நீ ரொம்ப திங்க் பண்ற, நீ ரொம்ப யோசிக்கிற, மகனே நீ ரொம்ப யோசிக்கிற. என்ன யோசிக்க நம்முடைய மூளையும் குடலும் அப்படிதான். இந்த குடல் உள்ள இருக்கு பாருங்களேன். இந்த குடலை வெளியே வெட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இங்க இருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வரைக்குமே இது நீளுமாமா. நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற குடலை நீங்க இழுத்து கொண்டு போனீங்கன்னா அது பலூன் மாதிரி அப்படியே நீளமாயிட்டே போகும். அதே போல மூளையில ஒரு மனுஷன் யோசிச்சான் அப்படின்னா அது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு எவ்வளவு வேணாலும் கொண்டு போகலாம். இந்த மூளைக்குள்ள என்ன வேணாலும் யோசிக்கலாம். நீங்க இப்ப பாருங்களேன், என்கிட்ட செய்தி கேட்டு இருக்கிறது மாதிரி தான் தெரியும். ஆனா உங்க மூளையினால வேற யோசிக்க சொல்லுங்களேன், உங்களால முடியும். இப்போ இங்க இருந்து யோசிக்க முடியும். கதவை போட்டனா இல்லையா, காக்கா வந்துச்சா இல்லையா, துணி காய போட்டனா இல்லையா, வாஷிங் மிஷின் நின்று இருக்குமா இல்ல ஓடிட்டு இருக்குமா, கரண்ட் ஏதாவது கட் ஆயிடுச்சுன்னா போகும்போது அந்த மாதிரி யோசிக்க முடியும். ஏன்னா சிந்தைக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா அவ்வளோ பவர் இருக்குது. கணவனாரை குறித்து யோசிக்கிறீங்க, வேணாம் நிறுத்துங்க. பிள்ளையை குறித்து யோசிக்கிறோமா, வேணாம் நிறுத்திடுங்க. அப்ப என்ன நடக்குது அதை மட்டும் பாருங்க. அதுக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் பாருங்க. என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், அது மட்டும் தான் யோசிக்கணும். ஒரு தேவனை பிள்ளை அதுக்கு மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணும். வேற எந்த சிந்தனையும் இந்த ஒண்ணுல மட்டும் நம்ம ரெடி ஆயிட்டோம்னு வைங்களேன், நம்முடைய வாழ்க்கையே எப்படி ஆயிரும்னா புதுமையாய் மாறிவிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கலாமா ஆண்டவரிடத்துல? என்ன கேட்க போறீங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் 1, நான் முதல்ல யோசனைய கேட்கல. சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. நான் என்ன முதல்ல யோசனையை நான் என்ன பண்ணணும்? நிறுத்தணும் ஆண்டவரே, நிறுத்தணும் ஆண்டவரே, நிறுத்தணும் ஆண்டவரே. நீர் எனக்கு கிருபை தருவீராக, நீர் எனக்கு கிருபை தருவீராக. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம்.